உக்கடம் அருகே மதுபோதையில் காரில் வந்த இளைஞரை சோதனை செய்ய முற்பட்ட காவலரை காருக்குள் வைத்து ஓட்டிச் சென்ற வாலிபரை பிடித்து காவல்துறையினர் தர்ம அடி கொடுக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை உக்கடம் வின்சென்ட் சாலையில் கடந்த 25ஆம் தேதி உக்கடம் காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு பிரிவு போலீசார் வழக்கமான வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த விலை உயர்ந்த காரை நிறுத்தி காரை ஓட்டி வந்த இளைஞரை கீழே இறங்குமாறு போலீசார் அறிவுறுத்தினர். காரில் இருந்து அந்த இளைஞர் இறங்க மறுத்துள்ளார். இதையடுத்து தலைமை காவலர் ஒருவர் காருக்குள் ஏறி அந்த இளைஞர் மதுபோதையில் உள்ளாரா என்பதை கண்டறிய சோதனையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது காருக்குள் சிக்கிய தலைமை காவலர் தனது காலால் அந்த காரை நிறுத்தினார். இதையடுத்து காரை துரத்தி வந்த போலீசாரும் அங்கு வந்து காருக்குள் இருந்த தலைமை காவலரை பத்திரமாக இறக்கியதுடன் அந்த காரை ஓட்டி வந்த இளைஞரையும் பிடித்தனர். அப்போது காவலர்கள் அந்த இளைஞரை லத்தியால் அடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்ததில் இளைஞர் மது அருந்தியதன் காரணமாக காவல்துறையினரின் சோதனைக்கு பயந்து காரை வேகமாக ஓட்டியது தெரியவந்தது. தொடர்ந்து அந்த இளைஞரும் காவல்துறையினரிடம் மன்னிப்பு கேட்டதால் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதற்கான அபராதத்தை விதித்த காவல்துறையினர் அவருக்கு அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினர் அந்த இளைஞரை லத்தியால் தாக்கும் வீடியோ இப்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.